ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் நேபாளி பொண்ணு சானு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நேபாள் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நேபாளில் வந்து செம்ம மழை வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நேபாளில் வந்து எங்கள் வீட்டு வயலில் வந்து நெல் நாற்று நடுறாங்க. அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் நேபாள் அண்ட் எங்கள் வீடு அண்ட் எங்கள் வயல் எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வயலில் வந்து நெல் நடுறாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நேற்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் செம்ம மழை, நிறைய இடத்துல வந்து வெள்ளம் மாதிரி தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது எல்லாமே மழை தண்ணி தான், மோட்டர் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணதே இல்லை, எல்லாமே மழை தண்ணி தான். இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அக்கா பையன் வந்து வீடியோ எடுத்து எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெல் அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து இப்படி கட்டாக கட்டிட்டு தூக்கி போடுவாங்க தண்ணியில். அது வந்து நாற்று நடணும்னு சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்கன்னு தெரில எனக்கு. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல, அதனால் வந்து அக்கா பையன் மட்டும்தான் நின்றுட்டுருக்கான், நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். சூப்பர் கிளைமேட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அழகான கிளைமேட்டு. நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெய்னி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேட்டுக்கு டெய்லியும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸ்கூல் வந்து மார்னிங் 6 o'clock வச்சுருவாங்க. 6 o'clock to 11 o'clock ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டோட பின்னாடி ரோடு, நல்லா தார் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த சைடு வந்து இன்னும் தார் போட்ட ரோடு வரல, பின்னாடி தான் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் வீடு அண்ட் வயல். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அக்காவோட வீடு பாருங்கள், அப்படியே பேஸ்மெண்ட் மட்டும் போட்டிருக்காங்க, இன்னும் வீடு வந்து கட்ட ஆரம்பிக்கல. அது வந்து தீபாவளிக்கு அப்புறம் தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் காசு வந்து ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அக்கா. தீபாவளிக்கு அப்புறம் தான் வீடு வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் வந்து நேபாளில் வந்து நெல் நடுற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். 1 டைம் நெல், 1 டைம் கோதுமை, அதுக்கப்புறம் கடுகு அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. பாருங்கள் அழகாக பறவைலாம் உட்காந்துருக்கு கரண்ட்டு கம்பி மேலே. இந்த மாதிரி மழை வந்துச்சு, புயல் காற்று வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் கரண்ட்டு கட் ஆகிடும். அதனால் என்னன்னு தெரியல, நேற்றுலேருந்து யாருமே ஆன்லைனில் காமிக்க மாட்டேங்குது. கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப தொல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2-3 நாள் வரைக்கும் நேபாளில் கரண்ட்டே வராது. தனியாக வீடியோ எடுத்துகிட்ருக்கான், நல்லா அழகாக இருக்குது. கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அந்த வயல் நாற்று நடுறது பச்சை பசேர்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிளைமேட்டு. வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அம்மா மட்டும் அந்த நெல் சின்ன சின்ன செடி இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போவோம் மற்றவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு, அவங்க எங்களுக்கு வருவாங்க. அந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து அம்மாவால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வயசாகிடுச்சு இல்லையா, அதனால் வந்து காசு கொடுத்து தான் நாங்கள் வந்து
நெல் இது பண்ணுவோம், நாற்று நடுவோம். ஒரு 200 300 கொடுத்தாங்கன்னா குட்டி குட்டி பசங்க அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ளஸ் காசு கொடுத்தோன்னா நல்லா அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. பாப்பா எங்கேன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வீட்டில் இல்லை போல். அழகாக நாற்று நடுறாங்க பாருங்கள். எங்கள் நேபாளில் ஃப்ரெண்ட்ஸ் கையில் தான் நடுவோம். ஏன்னா அங்கே மிஷின் அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டியும் இன்ன வரைக்கும் வரல. பட்டு அறுவடை பண்ணிவிட்டு அந்த நெல் அரிசியாக சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ மிஷினில் தான் பண்ணுவாங்க. அந்த இது வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேபாளில் செம்ம மழை, அப்படியே கொட்டுன்னு கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இடம் தண்ணிலாம் புகுந்து ஒரே ப்ராப்ளமாக இருக்குது இப்போது. ஸோ காய்ஸ், மழை எப்படி வந்துட்டுருக்கு காய்ஸ். அப்போது கொஞ்ச நேரம் முன்னாடி மழையே இல்லை காய்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ மழை அடிக்குது. ஆஃப் அன் ஹவரும் ஆகலை காய்ஸ். இங்கே பாருங்கள் தண்ணி எப்படியே நிற்கிது. ஆஃப் அன் ஹவரும் ஆகலை. நல்லா வெயில் அடிச்சிருந்தது, திடீர்னு தண்ணி வந்துட்டு காய்ஸ். ரீச்சுவல் பண்ணாங்க. இந்த ஃப்ராக் இருக்குமா, அவங்க ரிச்சுவல் பண்ணாங்க, அதனால தண்ணி வந்துட்டு காய்ஸ். அவங்களும் இந்த ஃப்ராக்கோட கல்யாணம் பண்ணால் தண்ணி வருமா காய்ஸ். தாவா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல காய்ஸ். பாருங்கள் எவ்வளோ தண்ணி. இது குட்டின்னு இது என்னோடய பைக் காய்ஸ். அன்னைக்கு ஆண்டி காட்டினாங்க அந்த பைக் காய்ஸ். அப்போது இது நான் குட்டி கடை காய்ஸ். அந்த கடையை காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வீடியோவில். இங்கே பாருங்கள், இந்த தாத்தா அந்த செருப்பை இங்கே வச்சுட்டாங்க கைஸ். அப்போ எவ்வளோ தண்ணி அடிக்குது பாருங்கள். சரி, இப்போ இங்கே ஸ்விம்மிங் பூல் ஆயிடுமா அப்படின்னு நான் நினைக்கிறேண்ணா. சரி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு வயல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு வயல் குட்டி வயல் தான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பெரிய வயல்லாம் கிடையாது. அதில் எப்படி இருந்தாலும் நம்ம அதில் அறுவடை பண்ணி ஃபார்மிங் பண்ணி இது பண்ணாலும் நம்ம எப்படி இருந்தாலும் கடையில் வாங்கி தான் சாப்பிட்ணும். அந்த வயலில் ஃபார்மிங் பண்ணது எப்பவுமே பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா நம்ம கடையில் வாங்கி தான் சாப்பிடணும், அரிசி பருப்பு எல்லாமே. அதனால் மம்மி சும்மா டைம் பாஸ்க்காக சும்மா அப்படியே விடுறதுக்கு ஏதாவது நம்ம ஃபார்மிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் நாங்கள் கோதுமை, நெல் அந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கள் வீட்டு வயல் எப்படி இருக்குது, எங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வயல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.